சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியாக சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்ல, திமுக ஆதரவாளர். அதை நாங்க முறிக்கல. கட்சியினுடைய அனுதாபின்னு ஒரு வார்த்தையை போட்டு தப்பிச்சுக்க பார்க்கிறார். கட்சியினுடைய அனுதாபின்னு சொன்னா நாளைக்கு தலைவர்னு வந்தாலும் கட்சியில இருந்தாங்க, பொறுப்பில் இருந்தாங்கன்னு சொன்னாலும் தப்பிச்சுக்கலாம். கட்சிக்கு சம்பந்தம் இல்லை என்பதற்காக தமிழக மக்களை திசை திருப்புவதற்காக முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பாதி கிணத்தை தாண்டி வந்திருக்கார். அனுதாபி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அதோடு நாம் நிற்க போது இல்லைங்கண்ணா, ஒரு வழக்கும் பாருங்க, மாநில அரசு எப்படியெல்லாம் போய் சொல்லி மாட்டிக்கிறாங்க. அண்ணா நகர் வழக்கு, அந்த சகோதரி மீது பாலியல் வன்கொடுமை, சுப்ரீம் கோர்ட்ல ஸ்பெஷல் எஸ்ஐடி போடுறாங்க. உச்சநீதிமன்றம் போவதற்கு முன்பு தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பு நல்லா பாருங்க. அந்த இன்ஸ்பெக்டர் எந்த தப்பும் பண்ணல, நாங்க விசாரிச்சோம், அதனால் யார் மீதும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போவது இல்லைன்னு செய்தி குறிப்பில் இருக்கு. ஆனா இன்னைக்கு எஸ்ஐடி பாத்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்க. அவங்க அந்த சகோதரியினுடைய தாய்மார் அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்றால் எப்படி மாநில அரசே ஒரு செய்தி குறிப்பு பொய்யாக கொடுக்க முடியும்? அப்படின்னா அந்த முதல்ல விசாரிச்ச அதிகாரி யார்? விசாரிச்ச அதிகாரி மீது நடவடிக்கை ஏன் இல்லை? அதனால் முதலமைச்சருடைய இந்த விஷயமும் கூட ஒரு முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறதுக்கான முழு முயற்சியில முதலமைச்சர் அவர்கள் இறங்கி இருக்கின்றார். அதனால்தான் திரும்ப நாங்கள் கேட்கின்றோம், சென்னை போலீஸ் கமிஷனர் அவரும் முன்னுக்கு முரணாக பேசுறாங்க, சட்டத்துறை அமைச்சர் முன்னுக்கு முரணாக பேசுறாங்க, இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களும் முன்னுக்கு முரணாக பேசுறாங்க. அதனால் தமிழக மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், பொறுமையா இருக்கிறாங்க. இதற்கு சிபிஐ தான் தீர்வா? ஏன்னா உங்களுக்கு தெரியும், அடுத்து இங்கேருந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் போகிறோங்கண்ணா. கொடுவாய் பகுதியில் இங்கே 3 விவசாய பெருமக்களை வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் சிபிஐ என்கொயரி கேட்டு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கோம். அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லலை.